الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال رسول الله صلى الله عليه وسلم اللهم إني أريد الحج فيسره لي فتقبله مني اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கோடை காலத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய நோய் நொடிகள், உபாதைகள், பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தருள்வானாக. இந்த கோடை காலத்தை தணிக்கும் விதமாக அவ்வப்பொழுது நல்ல மழைகளை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. உலகம் முழுவதும் வாழ்கின்ற முஸ்லிம்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியமாகவும் வாழ்வதற்கு வல்ல அல்லாஹு தஆலா தன் புறத்திலிருந்து அருள்மழையை வழங்கி கொண்டே இருப்பானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வருடமும் உலகம் முழுவதிலும் இருந்து பல லட்சக்கணக்கான மனிதர்கள் ஹஜ்ஜி செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் என்பது ஏறத்தாழ ஒரு 40,000 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. நீள அகலம் ஒரு 40,000 கிலோமீட்டர். இந்த 40,000 கிலோமீட்டர் நீளம் அகலம் கொண்ட இந்த நாட்டில் நிலப்பரப்பில் இருந்து பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய, பல்வேறு இனக்குழுக்களாக இருக்கக்கூடிய, பல நூற்றுக்கணக்கான நாடுகளை சேர்ந்த, பல மொழிகளை பேசக்கூடிய, பல உணவு பழக்க வழக்கங்களை கொண்ட, பல கலாச்சாரங்களை கொண்ட பல வகையான மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இடத்துல ஒன்று சேர்றாங்க. அதுதான் ஹஜ். இந்த வருஷம் ஹஜ்ஜி எப்பன்னு நமக்கு தெரியும். அடுத்த வருஷம் எப்ப ஹஜ்ஜிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு அடுத்த வருஷம் 2030 எப்ப ஹஜ்ஜி செய்யறதுங்கிறது நமக்கு தெரியும். 2050 எப்ப ஹஜ்ஜி செய்யறதுங்கிறது இப்பவே நமக்கு தெரியும். அந்த ஹஜ்ஜுடைய நாள் எப்பொழுது, எந்த நேரம் என்று எல்லாருக்குமே யாரும் சொல்லி தெரிய வேண்டிய தேதி அல்ல, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பொதுவான தேதி அது. ஆனா இவ்வளோ பெரிய உலகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த ஹஜ்ஜிக்கு சேர்ந்துடுறாங்கனாக்க அது சாதாரணமான ஒரு பயணம் அல்ல. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில, பல சூழ்நிலைகளுக்கு பிறகு அவர்கள் எல்லாருமே அங்க ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. நம்ம நினைக்கிற இது சாதாரணமா, நம்ம இங்கிருந்து சாந்தோம்ல இருந்து ஒருத்தர் மக்காவுக்கு போய் சேருவதும், ஒருத்தர் அமெரிக்காவிலிருந்து மக்காவுக்கு வருவதும், ஒருத்தர் ஆஸ்திரேலியாவிலிருந்து வருவதும், பல நாடுகள்ல இருந்து அங்க ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும், பல சிரமங்கள் இருக்கும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹஜ்ஜுங்கிறது சாதாரணமான காரியம் அல்ல, அது ஒரு கஷ்டமான காரியம்தான் என்பதை அந்த துஆவுடைய ஒரு வார்த்தையை சேர்த்து இருக்கிறாங்க. ஹஜ்ஜுடைய துஆ இருக்கு இல்லையா, ஹஜ்ஜுடைய நியத்து, தொழுகைக்கு நியத்து பண்றோம், தொழுகைக்கு நியத்து வைக்கிறோம் இல்லையா, அதே போல ஹஜ்ஜுக்குன்னு ஒரு நியத்து இருக்கு. அந்த நியத்து என்னன்னா, அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ, யா அல்லாஹ் நான் ஹஜ்ஜு செய்கிறேன், யா அல்லாஹ் நான் ஹஜ்ஜு செய்கிறேன், ஃபயஸ்ஸிர்ஹு லீ வ தகப்பல்ஹு மின்னி, அதை நீ என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, எனக்கு அதை லேசாக்கி தருவாயாக. ஹஜ்ஜுடைய நியத்து எப்படி இருக்குது, நான் ஹஜ்ஜு செய்கிறேன், எனக்கு முதல்ல அதை லேசாக்கி கொடு, பிறகு அதை என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொள். லேசாக்கி கொடுன்னு 1500 வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்னைக்கு ஒட்டகத்துல போகணும், கழுதையில போகணும், குதிரையில போகணும், கப்பல்ல போகணும், நடந்து போகணும், பல பாலைவனங்களை, சஹாரா பாலைவன, இப்படி எல்லாம் திருடர்கள், கொள்ளையர்கள், பல சூழ்நிலைகளுக்கு அப்புறமா போய் அந்த ஹஜ் செய்யணும். அன்னைக்கு அது கஷ்டம். இன்னைக்கு அப்படி இல்லையே,
வீட்டு ஏசி ரூம்ல இருந்து வெளியே வரோம், ஏசி கார்லயே நேரா ஏர்போர்ட்டுக்கு போறோம், ஏசி ஏர்போர்ட்டுக்குள்ள நுழையிறோம், ஏசி பிளைட்ல ஏறுறோம், ஏசி ஏர்போர்ட்ல இறங்குறோம், அங்கிருந்து ஏசி கார்லயே நேரா ஏசி ரூமுக்கு போய் இறங்கிறோம். மக்காவில் ஹில்டன் ஹோட்டல்ல போய் இறங்கிடுறோம். இதுல எங்கேயாவது சிரமம் இருக்கா? ஆனாலும் இதுவும் இன்னைக்கு சிரமம் தான். ஏர்போர்ட்ல 4 மணி நேரம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு நம்ம படக்கூடிய சிரமங்கள். இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வச்சுட்டு அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யணும், இதை செய்யணும், மன உளைச்சல். அதற்காக வேண்டி நம்ம செய்யக்கூடிய தயாரிப்புகள், முன்னெடுப்புகள், ஒரு வகையான கஷ்டத்தோட தான் இந்த காரியத்தை நம்ம செஞ்சு முடிக்கிறோம். அன்னைக்கும் கஷ்டம்தான், இன்னைக்கும் கஷ்டம்தான். வருஷம் நான் ஹஜ்ஜிக்கு அழைச்சிட்டு போறேன். என் கூட மல்டி மில்லியனரும் வருவாங்க. சாதாரணமா இப்பதான் முதல்ல ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பாரு. அவரும் என் கூட ஹஜ்ஜிக்கு வந்திருப்பார். பெரிய ஒரு 1000 கோடிக்கு அதிபதியும் இப்பதான் ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிச்சு அதுல 7 லட்ச ரூபா செலவழிச்சு ஹஜ்ஜிக்கு வந்தவரும் 2 பேரும் ஒரே பெட்டுக்கு பக்கத்துல தான் படுத்து கிடப்பாங்க. இவருக்கு என்ன சாப்பாடோ அதே தான் இவருக்கு சாப்பாடு, இவருக்கு என்ன வழிகாட்டுதலோ அதே தான் இவருக்கு வழிகாட்டுதல். 1000 கோடி வச்சிருந்தவருக்கும் 7 லட்ச ரூபா குடிச்சிருக்கிறவருக்கும் ரெண்டுக்கும் ஒண்ணுதான். ஆனா அங்க வந்து பார்த்தோம்னா அந்த ஹஜ்ஜுடைய அமல்கள்ல சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யதார்த்தமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். மிகப்பெரிய செல்வந்தர்கள் திரும்பி பார்த்தா ஒரு ஆளு என்னங்க வேணும், திரும்பி பார்த்தா ஒருத்தர் கேட்ப, ஒரு பெரிய கோடீஸ்வரர் என்ன சார் திரும்பி பார்த்தா எது வேணுங்களா அப்படிமா ஒரு வேலைக்காரர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அங்க மினாவளி, முஸ்தலிஃபாவளி, அரஃபாவளி போய் பார்த்தா திரும்பி பார்த்தா கூட ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. அங்க மினா, முஸ்தலிஃபா, அரஃபால திரும்பி பார்த்தா ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. யாருமே வரமாட்டாங்க. மனைவி தனியா இருப்பாரு, இவர் தனியா இருப்பாங்க, பொம்பளை பிள்ளைங்க தனியா இருக்கும், ஆண்கள் எல்லாம் ஒரு பக்கமா இருப்பாங்க. ஹஜ்ஜி கொஞ்சம் வித்தியாசமான, விசித்திரமானது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுங்கிறது எல்லா காலங்களிலும் கஷ்டமானது என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நியத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். மேற்கு ஆப்பிரிக்காவில் மாலி எம்பியர் அப்படின்னு ஒரு நாடு ஒன்று இருக்கு. மாலின்னு ஒரு நாடு இருக்கு. இந்த நாட்டில் வந்து கடல் கிடையாது. சஹாரா பாலைவனத்தினுடைய ஒரு பகுதி இந்த நாட்டில் இருக்குது. இந்த நாட்டில் 90% மக்கள் முஸ்லிம்கள். இந்த நாடு ஏறத்தாழ ஒரு 900 வருடங்களுக்கு மேலாக முஸ்லிம் நாடாகவே இருந்து வருகிறது. 14ஆம் நூற்றாண்டுல கிபி 1312 1337களில் மன்சா மூசா என்கிற ஒரு மன்னர் ஆட்சி செய்து வந்தார். மன்சா மூசா ஒரு மன்னர் ஆட்சி செய்து வந்தார். இந்த நாடு ரொம்ப செழிப்பான ஒரு நாடு, ரொம்ப ரொம்ப செழிப்பான நாடு. எந்த அளவுக்கு செழிப்பான நாடுன்னா அந்த நாட்டுல தங்க சுரங்கங்கள் அதிகம், தங்க சுரங்கங்கள் அதிகம். அந்த நாட்டுல ரொம்ப தங்கம் அதிகம். தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த தங்கம் கிடைக்கும். இன்னைக்கும் அந்த நாட்டுல, மாலிங்கிற நாட்டுல இன்னைக்கும் தங்க சுரங்கங்கள் அதிகம் தான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பெரிய பணக்காரர் அந்த மன்சா மூசா என்கிற அந்த மன்னர் ஹஜ்ஜு செய்யணும்னு ஆசைப்படுறார். ஆனா அவர் இருக்கக்கூடிய மாலி நாட்டுக்கும் மக்காவுக்கும் இடைப்பட்ட தூரம் 7000 கிலோமீட்டர். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை. பிளைட்ல ஏறி கப்பல்ல ஏறி வர்றதுக்கு அவருக்கு வழி இல்லை. ஏன்னா அவர் பகுதியில கப்பலே கிடையாது, கடல் கிடையாது. அதனால அவர் நடந்து மட்டும்தான் வந்தாகணும். பெரிய கோடீஸ்வரர். அப்ப அவர் வந்து ஒரு பெரிய குழுவினரை, அறிஞர்கள் கொண்ட குழுவினரை, நிலவியல் அறிஞர்கள், பூமியை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள், வான கலை அறிந்த அறிவியல் அறிஞர்கள், இப்படி பல அறிஞர்களை வச்சு நம்ம இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகணும், அதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடு பண்ணுங்கப்பான்னு சொல்லி ஒரு சில வருடங்களாகவே ஏற்பாடு செஞ்சு ஒரு வருஷம் ஹஜ்ஜி செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டார். 7000 கிலோமீட்டர் வந்து சேரணும்னா ஒரு வருஷம் ஆயிடும். இந்த வருஷம் ஹஜ்ஜி முடிஞ்ச பிறகு புறப்பட்டாதான் அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு வந்து சேர முடியும். 7000 கிலோமீட்டர் ஒரு வருட பயணம் திட்டமிடுகிறார்கள் அறிஞர்கள். திட்டமிட்டு எல்லாம் முடிச்ச பிறகு புறப்படலாங்க அப்படின்ட்டாங்க. இந்த தேதியில ஹஜ்ஜிக்கு போறோம், யார் வேணுமோ வரலாம் அறிவிச்சாச்சு. அறிவிச்சா அந்த, ஏன்னா எல்லாருமே பணக்காரங்க தானே, பணக்காரங்களுக்கு ஹஜ்ஜி கடமை ஆயிடுது இல்லையா? ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறவன்
பம்ப் அடிச்சாவே பைப் அடிச்சாவே அந்த ஊர்ல வந்து தங்கமா கொட்டும். அந்த மாதிரி ஒரு மாலிங்கிற நாடு. எல்லா மக்களும் சுமார் ஒரு 60,000 பேர் ஹஜ்ஜிக்கு புறப்படுறாங்க. ஒரு ஆளு 2 ஆள் இல்ல, 60,000 பேர் ஒரு நாட்டுல இருந்து. அது மட்டும் இல்லாம இந்த மன்னர் என்ன செஞ்சார், தனக்கு தேவையான இந்த 60,000 பேரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு படையை உருவாக்கினார். 12,000 பேர். அது 12,000 பேர் கொண்ட ஒரு படை, 12,000 பேர் கொண்ட ஒரு படை, 60,000 பேர், மொத்தம் 72,000 பேர் மாலி நாட்டில இருந்து புறப்படுறாங்க. புறப்படுறதுனா எப்படி போக முடியும்? குதிரையில, ஒட்டகத்துல, கழுதையில, இந்த 3ல மட்டும்தான் போக முடியும். 72,000 பேர் போறாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ஒட்டகமாவது வேணும், அல்லது ஒரு 35,000 ஒட்டகம், ஒரு 15-20,000 குதிரைகள். ஒரு ஆளுக்கு ஒரு வாகனம் சொன்னா கூட அதுவே வந்துருது இன்னொரு 72,000. இவங்க போற வழியில சாப்பிடணும், அதுக்கு ஆடுகளை ஓட்டி கொண்டு போக வேண்டும், மாடுகளை ஓட்டி கொண்டும் போக வேண்டும். இவங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இவங்களை தூக்கிட்டு போகக்கூடிய ஒட்டகங்களுக்கு, குதிரைகளுக்கு சாப்பாடு, இவங்க பிற்காலத்துல சாப்பிடணுங்கிறதுக்காக ஓட்டிட்டு போகக்கூடிய ஆடுகளுக்கு, மாடுகளுக்கு சாப்பாடு, தண்ணி. இந்த பயணம் எப்படி இருக்கும்? சாதாரணமா ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு அம்மா பீச்சுக்கு வருது, அது எப்படிலாம் வருது? குழந்தைக்கு ஒரு தண்ணி பாட்டில், குழந்தை பசி எடுத்துருச்சுனாக்கா அதுக்கு பால் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பால், ஏதாவது பசிக்குதுனாக்கா கொடுக்கறதுக்கு ஒரு பிஸ்கட்டு. எங்கிருந்து வருது? இங்க இருக்கக்கூடிய 4வது தெருவுல இருந்து இங்க இருக்கக்கூடிய மயிலாப்பூர் நம்ம சாந்தம் பீச்சுக்கு வர்றதுக்கு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் பயணத்துக்கு அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் தூக்கிட்டு வருது ஒரு தாய். இப்ப ஒரு வருஷம் பயணம் மேற்கொள்ளணும், எப்படி இருக்கும் அந்த பயணம்? இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளோடு ஒரு வருட காலமாக பயணம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் புறப்படுகிறார்கள். இவங்க புறப்பட்டு வருகிற வழியில ஏறத்தாழ 50 நாடுகளை கடந்து வரணும். சும்மாவே ஒரு 700 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சீதோஷண நிலை மாறும். 700 கிலோமீட்டருக்கு ஒரு முறை பூமியில சீதோஷண நிலை மாறும். இங்க வெயில் அடிக்குதுன்னா அங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும், அங்க மழை பெய்யுதுன்னா அந்த பக்கத்துல குளிர் அடிக்கும். 700 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். பூமியுடைய அமைப்பு இப்படிதான் இருக்குது. இவங்க அங்கிருந்து 7,000 கிலோமீட்டர் வரணும். அப்போ வருகிற வழியில எவ்வளவு வெயில் அடிக்கும், எவ்வளவு மழை பெய்யும், எவ்வளவு பனி பெய்யும், இதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? 72,000 பேரும் இரவு நேரங்களில் எங்க தங்கிறது? கூடாரம் எப்படி அடிக்கிறது? படுக்கிறது, தூங்குறது? அந்த காலத்து ஹஜ்ஜி பயணத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்படிதான் இவங்க வர வழியில இவங்களை தூக்கிட்டு வரக்கூடிய வாகனங்கள் செத்து போகலாம். இன்னைக்கு நம்ம வாகனங்கள் பழுதாகுது, நம்ம வாகனங்கள் டயர் வெடிச்சு போகுது, அது எப்படி இப்படின்னு நம்ம வாகனங்கள் பழுதாகுது. அன்னைக்கு வாகனமே செத்தே போகலாம், என்ன செய்ய முடியும்? ஆக நம்ம கிட்ட இன்னைக்கு காசு பணம் இருந்தா ஹஜ் செஞ்சிடலாம். அன்னைக்கு காசு பணம் ஆரோக்கியம் இருந்தும் ஹஜ் செஞ்சிட முடியாது. ஏன்னா போகிறதுக்கு ஒரு வருஷம், வர்றதுக்கு ஒரு வருஷம். போகிறதுக்கு செலவுக்கு பணம் வேணும், வர்றதுக்கு செலவுக்கு பணம் வேணும். இந்த பணத்தை நம்ம கிரெடிட் கார்டுல கொண்டு போயிட முடியாது, ஜிபேல கொண்டுட்டு போயிட முடியாது. அன்னைக்கு எல்லாமே மூட்டை கட்டி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தான் போய் ஆகும். மூட்டை கட்டி தலையில தூக்கி வச்சுதான் கொண்டு போகணும். போற வழியில திருட இருப்பான், கொள்ளைக்காரர்கள் இருப்பார்கள், வழிப்பறையர்கள் இருப்பார்கள். போகிறது மட்டும் இல்ல, திரும்ப கொண்டுட்டும் வரணும். 7,000 கிலோமீட்டர் போயிட்டு 7,000 கிலோமீட்டர் வர வரையிலும் பணம் வேண்டும்ல செலவுக்கு. போகிற வழியில அங்கங்க ஊர்கள் இருக்க வேண்டும். அந்த ஊர்கள்ல என்ன செய்வாங்க? தமக்கு தேவையான தானியங்களை வாங்கி கொள்வார்கள். அரிசி, பருப்பு, பொடி, மிளவா, ஆடு, மாடு, ஒட்டகம் சொல்லி வாங்கிக்குவாங்க சாப்பிடறதுக்கு. இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து அந்த பயணங்களை அவர்கள் அமைக்கிறார்கள். இது மட்டும் இல்லாம அன்னைக்கெல்லாம் ஹஜ்ஜிக்கு போனோம்னா ஹஜ்ஜி பயணிகள் திருடர்களால் கொலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹஜ்ஜி பயணிகள் திருடர்களால் கொலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. போற வழியில நோய்வாய்கள் ஏற்பட்டு போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இன்னைக்கெல்லாம் அவசர மருந்துகள், ஒரு டோலர் 650 போட்டோம்னா 4 மணி நேரத்தில் நமக்கு காய்ச்சல் நின்று போயிடும். அன்னைக்கு இருக்கக்கூடிய மருந்துகள் துரித மருந்துகள் கிடையாது, ரொம்ப ஸ்லோவா தான் வேலை செய்யும். அப்ப அந்த நோய் நொடிகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
உடனடி மருத்துவங்கள் அன்னைக்கு இல்லை. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நடிகார்கள, இந்த மாதிரி அந்த ஹாஜிகள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில தான் அந்த ஹஜ்ஜு பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. இந்த ஹஜ்ஜுடைய பயணத்துல நம்ம பார்த்தோம்னா வரலாற்றுல எழுதப்படுது, சில பேர் ஹஜ்ஜி செஞ்சு போயிருக்கிறாங்க, போற வழியில வழி தெரியாம எங்கேயோ போய் மாட்டிக்குவாங்க, ஹஜ்ஜுடைய காலம் முடிஞ்சு போயிடும். திரும்ப அப்புறம் ஒரு வழியை கண்டுபிடிச்சு ஒரு வழியா போனா அடுத்த ஹஜ்ஜுக்கு தான் அவர் போய் சேருவார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் ஏற்படும். போற வழியில ஏதோ ஹஜ்ஜுக்கு போயிடலாம் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு சாமான்லாம் எடுத்துட்டு புறப்பட்டு ஒரு 300 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் போயிருப்பார். அங்க போன பக்கம் மனநிலை மாறி போயிடும். தனியா போகிறது வர்றது, மொழி தெரியாத மனிதர்களோடு சேர்ந்து போகிறது வர்றது, மனநிலை மாறி போய் பைத்தியம் பிடிச்சி போய் அங்கேயே எங்க இருக்கிறோம்னே தெரியாம அப்படி போயிடுவாங்க. சில பேருக்கு போறதுக்கு வழி தெரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க, வழி தெரியாது, எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு திரும்பி போறதுக்கும் வழி இல்லாம போய் சேர வேண்டிய இடத்துக்கும் போய் சேர முடியாம அங்கேயே இருந்து இறந்து போனவர்களும் இருக்கிறார்கள். ஹஜ்ஜிங்கிறது இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஃபிளைட்ல ஏறி உட்காந்துட்டோம்னா ரொம்ப சாதாரணமா ஒரு இடத்துக்கு போயிட்டு சாதாரணமா வந்து சேர்ந்துடுறோம். ஆனா அன்றைய ஹஜ்ஜு பயணம் அப்படிங்கிறது சாதாரணமானது அல்ல. வனவிலங்குகள் பிரச்சனை இருக்குது. அன்னைக்கு போகும்போது சிங்கம் புலி சிறுத்தைன்னு சொல்லி வனவிலங்குகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இப்படி பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில தான் ஹஜ்ஜிக்கு போகணும். ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு ஒரு மன தைரியம் வேணும். அல்லாஹ் மேலையும் ரசூல் மேலையும் உண்மையான அன்பு இருந்தா மட்டும்தான் அன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு போவேன் என்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும். இன்னைக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. நிறைய பேருக்கு அந்த மாதிரி இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டாரு, ஏத்த வீட்டுக்காரர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டாரு, நம்ம போனாக்க 4 பேர் 4 மாதிரி நினைப்பான், சரி போயிட்டு வந்துருவோம் அப்படின்லாம் நிறைய பேர் வராங்க. பார்க்குறோம் அந்த காட்சிகளை. ஹாஜியாருன்னு நம்மளை அழைக்கணும், சரி அதுக்காக வேண்டிய ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படிலாம் பார்க்குறோம் நம்ம காட்சிகள் அங்க. ஆனா அன்னைக்கு ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போகணும்னா எப்படி? அல்லாஹ் மேலேயும் ரசூல் மேலேயும் உண்மையான அன்பு இல்லை என்றால் அவரால் அந்த ஹஜ்ஜி பயணத்தை மேற்கொள்ளவே முடியாது. அதே போல திரும்பி வந்துருவோங்கிற நம்பிக்கைலாம் இருக்காது. போகும்போதே சொத்து பத்து எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு தான் போயாகணும் அன்னைக்கு உள்ள சூழ்நிலை. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பல்வேறு சூழ்நிலைகளுக்கு மத்தியில தான் அந்த மாலி மன்னர் 60,000 பேர் ஹஜ்ஜி செய்வதற்காகவும் அவர்களுக்கு பாதுகாப்புக்காக 12,000 பேரும் 72,000 பேர் புறப்பட்டு போறாங்க. நம்ம ரோட்டுல 40 அடி ரோடு 100 அடி ரோடு எல்லாம் இருக்குது. 10 பஸ் போகுது, 6 காரு போகுது, 8 காரு வருது, 2 வே இருக்குது. 60,000 பேர் ஒரு வேலை போனாக்க எப்படி இருக்கும் அந்த காலத்துல? அன்னைக்கு நம்ம எப்படி இந்த காட்சியை பார்த்துருப்பாங்கன்னா, பொதுமக்கள் பொதுவாகவே ஒரு நாட்டு மேல ஒரு நாடு படையெடுத்து போகிறது தான் பார்த்துருப்பாங்க, இந்த மாதிரி மக்கள் போகிறது வர்றது. ஆனா ஒரு புனித பயணிகள் ஹாஜிகள் 72,000 பேர் ஒரு நாட்டில இருந்து புறப்பட்டு போகக்கூடிய அந்த அரிய காட்சியை பல 50க்கும் மேற்பட்ட நாட்டு மக்கள் அதை பார்த்திருக்கிறார்கள். 72,000 பேர் போகணும்னாக்க வழி செலவுக்கு எவ்வளவு வேணும்? பணம் காசு. அந்த மன்னர் என்ன செஞ்சாருன்னா 100 ஒட்டகத்துல ஒவ்வொரு ஒட்டகத்திலையும் 150 கிலோ தங்கத்தை ஏற்றினார். ஒரு ஒட்டகத்துல 150 கிலோ தங்கம், அப்படி 100 ஒட்டகம் 15,000 கிலோ தங்கத்தை எடுத்துக்கிட்டு வழி செலவுக்கு. எப்படி நம்மளாம் வழி செலவுக்கு எவ்வளவு எடுத்துட்டு போவோம்? அவர் என்ன செய்யறாரு? 15,000 கிலோ தங்கத்தை வழி செலவுக்கு எடுத்து செல்கிறார். போற வர வழிகள் எல்லாம் பார்க்கிற ஏழை எளியவர்களுக்கு தங்கம் மட்டும் அவ்வளவு, இன்னும் வெள்ளி அதை விட அதிகம், பல ஆயிரம் கிலோ எடுத்துக்கிட்டு போற வர வழிகள் எல்லாம் மக்களுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே போறார். எங்கெங்கெல்லாம் என்னென்ன சாமான்கள் வாங்கணுமோ அது 10 ரூபாவா இருந்தா 20 ரூபா கொடுத்து வாங்குகிறார். 10 ரூபாவா இருந்தா 20 ரூபா கொடுத்து அதை வாங்குகிறார். இவங்க போகக்கூடிய அந்த மக்கள்ல இராணுவ வீரர்கள் இருந்தார்கள், சமையல்காரர்கள் இருந்தார்கள், அரசரின் உதவியாளர்கள் இருந்தார்கள், வாகனங்களுக்கு நீர் புகட்டக்கூடியவர்கள், ஆடு மாடு மேய்க்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதே போல நிலவியல் அறிஞர்கள் இருந்தார்கள், மார்க்க அறிஞர்கள் இருந்தார்கள், மருத்துவர்கள் இருந்தார்கள், செவிலியர்கள் இருந்தார்கள். இப்படி பல்வேறு தொழில் செய்யக்கூடியவர்களும் அந்த 72,000 பேர்த்துக்குள்ள இருக்கிறார். இவர்களையெல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த ஹஜ்ஜு பயணம். இந்த 72,000 பேரும் கடந்து போகிற வழியில, அதுல குறிப்பா துருக்கியில போயிட்டு இருக்கிறாங்க. போகிற வழியில துருக்கியில போய் கொஞ்சம் சாமான்களை கொஞ்சம் நிறைய வாங்கினாங்க, பர்ச்சேஸ் பண்ணாங்க இந்த 72,000 பேர்த்துக்கும். அதுல தங்கத்தை ரொம்ப அதிகமா செலவழிச்சாங்க.
ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் கொடுத்தது அதிகம். இன்னொரு பக்கம் ஒரு பொருளை வாங்கிட்டு 10 ரூபாங்கிற இடத்துல 20 ரூபா கொடுத்துட்டு வந்தது அதிகம். இந்த மன்னர் இப்படி போயிட்டு அந்த ஹஜ் பயணத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி போயிட்டார். இவர் வந்த வழியில அந்த தங்கத்தை தாராளமா தண்ணி மாதிரி செலவழிச்சாருல்ல, அந்த வழியில இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. உலக பொருளாதாரமே சீர்குலைஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ள தங்கம் அதிகமா வந்துட்டாலும் பிரச்சனை, ஒரு நாட்டுக்குள்ள தங்க இருப்பு கம்மியா போயிட்டாலும் பிரச்சனை. இவர் போன வந்த நாடுகள்ல தங்கத்தை அதிகமாக கொடுத்துட்டு போயிட்டதுனால மக்களிடத்தை யார்கிட்ட பார்த்தாலும் தங்கம், எங்க பார்த்தாலும் தங்கம். அந்த நாடு சீர்குலைஞ்சு போச்சு. ஒரு ஸ்திரத்தன்மை கிடையாது அந்த நாடுகள்ல. இந்த மன்னர் என்ன செஞ்சார்? திரும்ப மாலி மன்னர் பல ஆயிரக்கணக்கான அறிஞர்களை இந்த போற வந்த வழிகள்ல அறிஞர்கள் எல்லாம் அனுப்பி வச்சு அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய தங்கத்தை மீண்டும் இவரே காசு கொடுத்து வாங்கி அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சமநிலைப்படுத்தினார். அந்த நாட்டினுடைய பொருளாதாரங்களை சமநிலைப்படுத்தினார். அவருடைய வரலாறு இப்படிதான் எழுதப்படுது. மாலி மன்னருடைய வரலாறு இப்படிதான் எழுதப்படுது. அப்படின்னாக்க அவர் எவ்வளவு பணம் காசுகளை செலவழிச்சுப்பார், நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு பெரிய சிரமங்களுக்கு மத்தியில 72,000 நபர்களோடு அவர் மக்காவுக்கு போய் திருப்திகரமான முறையில மினா, முஸ்தலிஃபா, அரஃபா எல்லா இடங்களையும் தங்கி இருந்து அறிஞர்கள் காட்டின வழியின் அடிப்படையில மிக சிறப்பாக அந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை செய்து முடித்தார். அதே போல அங்க இருந்த அறிஞர்களோடு, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களோடு கலந்து உறவாடி பேசி அங்கிருந்து ஒரு அறிஞர்கள் குழுவையே தன்னுடைய நாட்டுக்கு அழைத்து வந்து விட்டார். நீங்க அங்க வந்து எங்க நாட்டுல ஒரு ஸ்கூல் ஆரம்பிங்க, ஒரு காலேஜ் ஆரம்பிங்க, எங்களுக்கு மார்க்கத்தை முறையா போதிச்சு கொடுங்க என்று சொல்லி ஒரு அறிஞர்கள் குழுவை அழைத்து வந்து விட்டார். அதே போல இவர் கொண்டு போன பணத்துல ஹரம் ஷரீஃபுடைய செலவினங்களுக்காகவும் மக்காவினுடைய அரசாங்க செலவினங்களுக்காகவும் காசு கொடுத்துட்டு வந்தார். எதிர்காலத்துல ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு இந்தந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுங்க என்று ஒரு தொகையை அந்த நாட்டு அரசாங்கத்திடம் கொடுத்துட்டு வந்தார். கடைசியா அந்த அரசர் என்ன செஞ்சார்? மாலி மன்னர், நம்ம செலவுக்குன்னு கொண்டுட்டு வந்த பணத்துல மிச்சம் எதையும் எடுத்துட்டு போயிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து போகிற வழியில எல்லாத்தையும் மிச்ச தங்கத்தையும் வெள்ளையும் அள்ளி கொடுத்துக்கிட்டே போனார். இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில இவ்வளவு செலவழிச்சு இந்த மன்னர் மிக சிறப்பான முறையில ஹஜ்ஜி செஞ்சதாக வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு வீட்டில இருந்து 5 பேர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டோம்னாவே நாங்க 5 பேர் ஒன்னா போனோம், நாங்க 10 பேர் எங்க குடும்பத்தோட ஹஜ்ஜிக்கு போனோம், குடும்பத்தோட உம்ராவுக்கு போனோம், குடும்பத்தோட கொடைக்கானல் போனோம், குடும்பத்தோட துபாய் போயிட்டு வந்தோம். ஒரு 10 பேர் 8 பேர் 20 பேர் போயிட்டு வந்ததே நம்ம பெருமையா பேசிக்கிறோம். 72,000 பேர் 7,000 கிலோமீட்டர் 2 வருஷம் நடந்தே போயிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பயணம் எப்படி இருக்கும்? 72,000 பேர் எத்தனை பேர் மிஞ்சி இருப்பாங்க? திரும்ப வந்து சேர்ந்து எத்தனை பேர் இருப்பாங்க? எப்படி ஒரு 2,000 பேர் 3,000 பேர் இறந்து போயிருப்பாங்க. 2,000 பேர் 3,000 பேர் இறந்து போயிருப்பாங்க. அவங்க கொண்டு போன வாகனங்கள்ல எத்தனை ஆயிரம் இறந்து போயிருக்கும்? இவங்களை சுமந்து சென்ற ஒட்டகங்கள், குதிரைகள் எத்தனை இறந்து போயிருக்கும்? இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில தான் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு வரை ஹஜ்ஜி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்று ஹஜ்ஜி என்பது ரொம்ப ரொம்ப எளிமையா போயிடுச்சு. ஆனாலும் இந்த வருஷம் நான் ஹஜ்ஜிக்கு போறேன், அடுத்த மாசம் 20ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் போறேன். எல்லாரும் துவா செய்யுங்க. அதுல நம்ம கூட வரக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தர் ஹஜ்ரத், அந்த முஸ்தலிஃபால எப்படி எடுத்து படுக்க முடியும்? அதுக்கு ஏதாவது நான் ஒரு பெட் ஒன்று வாங்கிக்கவா? இங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு என்ன. இன்னைக்கு கூட காலையில ஒரு 10 மணிக்கு போகணும். பெரிய கோடீஸ்வரர். அதாவது மினாவில் தங்குறதுக்கு டென்ட் போட்டிருப்பாங்க, ஏசி ரூம் இருக்கும். அரஃபாவுல நம்ம பெரிய தொகையில தனியார்ல போறதுனால பணம் கட்டி இருக்கிறதுனால அங்கேயும் ஏசி ரூம் இருக்கும், தங்கியிருப்போம். கீழே பெட்டு போட்டிருப்பாங்க, பெட் இருக்காது, இந்த மாதிரி பாய் விரிச்சிருப்பாங்க. முஸ்தலிஃபாக்கு வந்துட்டோம்னா நைட்டு நேரத்துல மட்டும் வெட்ட வெளியில தான் தங்கி இருக்கணும். அந்த ஒரு இரவு வெட்ட வெளியில தான் தங்கி இருக்கணும். நம்ம என்னத்தை கொண்டு வரோமோ அதை விரிச்சு உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம். ஆனா அவன் தருவான். அரஃபால வந்து என்ன செய்வாங்க, நம்மளுடைய மல்லிமு நமக்கு ஹஜ்ஜி செய்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அரபுக்காரரு நமக்கு ஒரு பெட் ஒன்று கொடுப்பார். நல்ல அழகான பெட்டா இருக்கும், நல்ல பெருசா நீட்டமா இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கும். ஆனா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பஸ்ல ஏறணும்னா நம்ம ஒண்ணு அந்த பெட்டு பஸ்ஸுக்குள்ள இருக்கணும், இல்ல நம்ம பஸ்ஸுக்குள்ள இருக்கணும்.
42 பேரும் அந்த பெட்டை தூக்கிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறணும்னாக்கா பஸ் தாங்க. ஏன்னா அந்த பெட்டை வைக்கிறதுக்கான இடம் இருக்காது, அசௌகரியமா இருக்கும். அதனால யாருமே அந்த பெட்டை எடுத்துட்டு வர மாட்டாங்க. நான் அதுக்கு ஒரு சின்னதா ஒரு மெத்தவன் வாங்கிக்கவா, நான் ஆதம் செல்லதான் இருக்கிறேன். இன்னைக்கு ஒருத்தர் போன் பண்றாரு. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மலாம் எந்த சிரமங்களையும் அனுபவிக்காம ஹஜ்ஜு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹு தாலா 1500 வருஷத்துக்கு பின்னால் நம்ம வாழ்ந்தாலும் ரொம்ப சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடு இருக்குது இல்லை, வெறும் 12 அடிக்கு 14 அடி தான். அதுல 3க்கு 3 பாத்ரூம், கக்கூஸ் கிடையாது, வீட்டுல லெட்டின் கிடையாது, குளிக்கிற அறை மட்டும்தான். 9 மனைவிமார்கள் இதான் வீட்டினுடைய அளவு. மதினாவுக்கு வந்ததிலிருந்து இறக்குற வரையில் அதான் வீடு. மக்காவில் இருக்கும்போது செல்வந்தர் கோடீஸ்வரர் ரசூல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. மதினாவுக்கு வந்த பிறகு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் மட்டும்தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாங்க ரசூல்லா பொருளாதாரத்துல. ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு ரசூல்லாவை மிஞ்சிய பணக்காரர் யாருமே கிடையாது மதினாவில். அவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க. ஏன்னா ஒரு யுத்தத்துல கிடைக்கக்கூடிய மொத்த பொருள்ல 5ல் 1 ரசூல்லா இருக்கு. ஒரு 10 கோடி ரூபாய் ஒரு யுத்தத்துல கிடைக்குதுனாக்க, கைப்பற்றப்படுதுனாக்க 10 கோடியில 2 கோடி தான் ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமே போயிடும். மிச்ச 4 கோடி தான் அந்த யுத்தத்துல பதில் சஹாபாக்கள் 313 பேருக்கு பிரிச்சு கொடுக்கப்படும். அவங்க கொண்டு வந்த ஒட்டகங்களுக்கு பிரிச்சு கொடுக்கப்படும், அவங்க கொண்டு வந்த குதிரைகளுக்கு பிரிச்சு கொடுக்கப்படும். 2 கோடி ரசூலுல்லாஹ் கிடைக்கும், 5ல் 1 பகுதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளவு வசதியாக இருந்தாலும் கூட இதெல்லாம் பிரிச்சு கொடுக்கும்போது தனக்கான தொகையுமே அள்ளி கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது வெறும் துண்டோட தான் வீட்டுக்கு வருவாங்க. ஒன்னும் ரசிக்க மாட்டாங்க, எதையும் கொண்டு வர மாட்டாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக எளிமையாக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீட்டை போய் பாருங்களேன், வெறும் 12க்கு 14. எப்படி ஒரு மனுஷன் வாழ முடியும்? இதுல இதாவது பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கையாவது ரொம்ப உயர்ந்த வாழ்க்கைன்னு சொல்லலாம். இதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன பிறகு அந்த வீட்டிலேயே அவங்கள அடக்கம் செஞ்சாச்சு. இப்ப ஆயிஷா அம்மா அந்த வீட்டிலே தான் குடியிருக்கிறாங்க, அந்த வீட்டிலேயே தான் குடியிருக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டினுடைய அகலம் எவ்வளவு இருக்கும், ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்ட இடம் எவ்வளவு இருக்கும், அதுல ஒரு 3 அடி போயிடும். இப்போ 9க்கு 14 தான் இடம். இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்க தகப்பனார் இறந்து போயிட்டார். யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்களையும் கொண்டு வந்து அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப அவங்களுக்கு ஒரு 2 அடி, மொத்தம் 5 அடி போயிடுச்சு. இப்ப 7க்கு 14. இந்த 7க்கு 14 தான் ஒரு பக்கத்துல பாத்ரூம், ஒரு பக்கம் சமையல், ஒரு பக்கம் 13 வருஷம் வாழ்ந்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனா அவங்களுக்காக வேண்டி ஓய்வூதியத்தை கவர்மெண்ட் ரொம்ப நிறைய கொடுத்துச்சு. பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட ஆயிஷா அம்மா அந்த வீட்டை விட்டுட்டு போகல. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணம், அபூபக்கர் ரலியல்லாஹு மரணம், கடைசியாக உமர் ரலியல்லாஹு அவங்களும் அதே இடத்துல அடக்கம் செய்யப்பட்ட பிறகுதான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம வாழ்கிற வாழ்க்கை மிக உயர்ந்த சொர்க்கலோக வாழ்க்கையை பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதே போல அந்த காலத்துல வாழ்ந்தவங்க மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் சிரமத்துக்குள்ளாக தான் வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ்தாலா ஒப்புக்கொள்வானாக. இவ்வாண்டு ஹஜ்ஜு மேற்கொள்ளக்கூடிய ஹாஜிகளின் ஹஜ்ஜையும் அல்லாஹ்தாலா ஒப்புக்கொள்வானாக. இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்ம அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை வல்ல அல்லாஹ்தாலா தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.